வார்த்தை பிரயோகம், உங்களுடைய எண்ணம் எல்லாம் பிரதிபலிக்கிறது வந்து வேற யாரையும் இல்லை, உங்களை தான். லேர்ன் டு கிவ் குவாலிட்டி ஃபீட்பேக். இது வந்து ஒரு கலைஞருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஃபீட்பேக் வந்து அந்த கேரக்டருக்கு, அந்த பர்டிகுலர் ரோலுக்கு கிடைச்ச ஃபீட்பேக். ஹாய், ஹலோ, வணக்கம். அகத்தின் திரை எபிசோட் 4 ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. போன எபிசோடில் நாங்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணுன்னா திருப்பி நீங்கள் போயிட்டு எபிசோடை பார்த்துட்டு தான் வரணும். இன்றைக்கி நாங்கள் என்ன பேச போகிறோம்னா, அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பேசுகிறதுக்காக எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அகை கோச்சிங்குடைய ஃபவுண்டர் சௌந்தர்யா கார்த்திக். வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் எபிசோட் ஆல்சோ. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பிரச்சனைகளை எப்படி சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடுறதுக்கு வந்து நம்ம என்ன விஷயங்கள்ல அந்த சொல்யூஷனை பார்க்கலாங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு லைஃப் கோச்சாக எந்த மாதிரி அந்த சொல்யூஷன்ஸை வந்து தேடி இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா? வணக்கம் ஜிகே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் எபிசோட் 3 அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை பற்றி பேசணும். என்ன செய்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கம்ப்ளைண்டாகவும் இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப கான்ஷியஸாக தான் அந்த ஸ்பேஸ் அப்படியே விட்டோம் இல்லையா. ரீசன் வந்து இதில் 2 பேர் இருப்பாங்க. ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா who are receiving the feedback and ஓகே இது என்னைய பற்றி சொல்கிறாங்க, நான் இதை தான் கோ த்ரூ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்கலாம். இன்னொரு பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஓகே ஐ ஆம் கிவிங் ஃபீட்பேக். ஸோ இந்த 2 பேரும் ஓகே நான் என்ன செய்கிறேன் இந்த ஸ்பேஸில் இதை வந்து யோசிக்கிறதுக்காக தான் நாங்கள் கான்ஷியஸாக அந்த கேப் ஸ்பேஸ் விட்டோம். ஆமாம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, ஓகே ஃபீட்பேக்ஸை பற்றி நாங்கள் நிறையா பேசணும். அந்த ஃபீட்பேக்ஸ்னால என்ன நடக்குது, எப்படி எதன் பால் அந்த ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க, பாடி ஷேமிங், நேம் ஷேமிங், இதை பற்றிலாம் பேசணும். ஸோ என்ன பண்ணலாம், இதில் வந்து 2 குரூப் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் ஹூ கிவ் ஃபீட்பேக். ஸோ நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள், நீங்கள் வந்து எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் அந்த ஃபீட்பேக்ஸை கொடுக்குறீங்க, நீங்கள் உங்களுடைய ஸ்பேஸ் எந்த விதமான ஒரு ஸ்பேஸில் இருந்து அந்த ஃபீட்பேக்கை கொடுக்குறீங்க, வை மெயின்லி இன்னொரு விஷயம் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது இப்போ சாதாரணமாக ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படி இல்லைன்னா ஃபாரின் ஆக்டர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுக்கான அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு கேரக்டராக அவங்க நடிக்கிறாங்கன்னா அந்த கேரக்டரை வந்து அவங்க தத்ரூபமாக நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் அந்த ஸ்பேஸ் இருக்குது. அதை வந்து நாங்கள் அவ்வளோ அழகாக அருமையாக செம்ம ஒஸ்காரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறோம். ஏன் அது இங்கே இல்லைங்கிறது, அது நம்ம ஏன் அப்படி பார்க்குறோங்கிறதுல இருக்குது. எஸ். ஸோ அதை வந்து அப்படி பார்க்குறவங்களும் இருக்காங்க. அந்த பார்க்குறவர்களை வந்து சுதந்திரமாக அங்கே நடமாட விடுறது இல்லைங்கிறது இன்னொரு கருத்து. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எபிசோடில் ஓகே வென் யூ ஆர் கிவிங் அ ஃபீட்பேக், ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்கும் பொழுது அந்த ஃபீட்பேக் வந்து உங்களுடைய மனநிலைமையிலேருந்து எந்த ஸ்பேஸ்லேருந்து அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வை உங்கள் வார்த்தை பிரயோகம், உங்களுடைய எண்ணம் எல்லாம் பிரதிபலிக்கிறது வந்து வேற யாரையும் இல்லை, உங்களை தான். நீங்க வந்து ஒரு தூசணமோ இல்லாட்டி பாவிக்கக்கூடாத ஒரு தகாத வார்த்தையோ நீங்க வந்து அந்த இடத்துல பாவிக்கும் பொழுது அது முழுக்க பிரதிபலிக்கிறது உங்களுடைய உலகத்திலிருந்து வர்ற விஷயம், உங்களுடைய இந்த மெஷின்ல இருந்து வர விஷயம். ஸோ இந்த மெஷின்ல ப்ரொடியூஸ் பண்ற விஷயம் தான் வெளியில வருது. நீங்க என்னத்தை பார்த்தீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்னத்தை கத்துக்கிட்டீங்க, நீங்க என்னத்தை மைண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் அங்க வருது. ஸோ அதனால லேர்ன் டு கிவ் குவாலிட்டி ஃபீட்பேக். இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி while you give feedback. அதாவது நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும் பொழுது as a person உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை வந்து நீங்கள் ரொம்ப ஒரு கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது வந்து ஒரு கலைஞருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் என்ன நல்லதாக இருக்குது, இதில் என்ன வந்து what he or she can do better, அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு கற்றுக்கோங்க. இது வந்து மொதல் விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ ரிசீவ் ஃபீட்பேக். ஃபீட்பேக்குங்கிறது நான் முதல் சொன்ன மாதிரியே அது வந்து ஒரு கவசமாகவோ இல்லாட்டி ஆயுதமாகவோ நீங்கள் வந்து உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, when you receive a feedback, அந்த ஃபீட்பேக்கை வச்சு ஓகே திஸ் இஸ் அவங்களுடைய பிறருடைய கண்ணோட்டத்துலேருந்து இந்த ஃபீட்பேக் எனக்கு வந்திருக்கு, நான் வந்து இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் மற்ற பெர்ஸ்பெக்டிவ்ஸை பார்த்து நீங்கள் படிச்சுக்க கற்றுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய பர்சனல் செல்ஃபுக்கு நீங்கள் எடுத்துக்க கூடாது. அந்த ஃபீட்பேக் வந்து அந்த கேரக்டருக்கு, அந்த பர்டிகுலர் ரோலுக்கு கிடைச்ச ஃபீட்பேக்.
சூப்பர். ஸோ ஆஸ் அ பர்சன் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அதை எடுத்து அதை உள்வாங்கி நீங்கள் அதை வந்து மென்மேலும் அதை வந்து மேம்படுத்துறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணுமே ஒழிய அதை உங்களுக்கு நீங்கள் அணிவிச்சு நீங்கள் வந்து அதில் வந்து இஃபெக்ட் ஆகக்கூடாது. அதான் அதோட வந்து இப்போ ஒருத்தங்க சொல்கிறாங்கன்ற பழிக்காக அதை வந்து நம்மளாம் மாறிடவும் கூடாது. அதுதான் நானும் அதனால தான் எங்களுக்கு சொல்கிறாங்களோன்னு நீங்கள் வந்து அதை செல்ஃப் என்ன சொல்கிறது அதுக்கு நீங்களே சொல்லிடுங்களேன். செல்ஃப் சாபட்டாஜிங்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்களே உங்களை வருத்திக்கிற அந்த தன்மை. ஸோ எல்லாருக்குமே ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ ஃபீட்பேக் ஒன்று வரும்பொழுது ஓகே இதுதான் என்னுடைய ப்ளஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் மைனஸை வந்து யாராச்சும் எடுத்து சொல்லும் பொழுது ஓகே இந்த மைனஸை வந்து எப்படி என்னுடைய ஒரு எம்பவரிங் ஸ்கில்லாக மாற்றலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அது வந்து ஒரு கலை. அதுவும் ஒரு அடுத்த ஒரு கலை தான். எனக்கு ஒர்க்கிங் ஸ்கில்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், நாட் ஒர்க்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒர்க்கிங் ஸ்கில்லை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா அந்த நாட் ஸோ ஒர்க்கிங் ஸ்கில்லையும் நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணினீங்கன்னா நீங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் போகலாம். இந்த மைண்ட் செட் வந்து எல்லாருக்கும் முக்கியம், கலைஞர்களுக்கும் முக்கியம். ஸோ இதுதான் நான் வந்து கொடுக்கக்கூடிய சொல்யூஷன். எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலுமே ரொம்ப காலம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரை பண்ணணும். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து உடனே இப்படி வார்த்தையில் 2 வாரத்தில் 3 வாரத்தில் முடித்த மாதிரி லைஃப்பில் அது வந்து கஷ்டம். 1 வருஷம் 2 வருஷம் ஈவன் 10 வருஷம் கூட எடுக்கலாம். அது நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோங்கிறதுல இருக்குது. ஓகே தானே? ரைட். அடுத்ததாக வந்து இது எப்படி நீங்கள் இதை வந்து இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன மாதிரியான ப்ரொஜெக்ட்ஸ் இதுக்காக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அண்ட் ஃப்யூச்சர் பிளான் என்னது? ஸோ சொன்னீங்க இல்லையா ஜிகே 10 இயர்ஸ் இருக்கும் 5 இயர்ஸ் இருக்கும்னு. ஒரு 10 மாடி ஏற சொன்னால் உடனே போய் 10வது மாடியில் குதிச்சிட முடியுமா? முடியாது இல்லையா? வி ஹேவ் டு டேக் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பழகிறதுக்கு முன்னாடி பழகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா அதுக்கான ஆரம்பத்தை நம்ம அந்த நொடியிலேயே ஆரம்பித்தோம். ஸோ நம்ம வந்து ஆரம்பித்த அன்னைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டோம். பட் எங்களுடைய மைண்டில் வி நோ அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இது வந்து நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு கலைன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இட்ஸ் அ ஹேபிட். நீங்கள் வந்து அதை செய்யும் பொழுது உங்கள் மனசளவில் நீங்கள் வந்து அதுக்கு அலைன் ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய வந்து பழகிக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸை பில்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஆல்ரெடி தேர் ஆர் ஃபியூ ரொம்ப கொஞ்சமான கலைஞர்கள் ஆல்ரெடி என்னோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த விஷயம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே அவங்க தான் இப்படி ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லைஃப் கோச்சிங், ஸோ அந்த மாதிரி பர்சனல் கோச்சிங் அண்ட் குரூப் கோச்சிங். ஸோ இதை வந்து கொண்டு போகணும் இந்த கலைஞர்களுக்கும் அவங்களுடைய பர்சனாலிட்டி அப்புறம் அவங்களுடைய மைண்ட் செட். பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப மனசளவில் பர்சனாலிட்டி வைஸ் அவங்க வந்து அவங்கள மாற்றி நடக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவர்களுடைய கட்டமைப்பு மாறாமல் மனசு பர்சனாலிட்டிங்கிற கட்டமைப்பு மாறாமல் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக வர்ற ஃபோர்ஸஸ் எக்ஸ்டர்னலாக வர்ற அரோஸ் சொல்லலாம். எக்ஸ்டர்னலாக நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது, அது எப்படி உங்களுடைய பர்சனாலிட்டியோட அலைன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு அது ஒரு க்ரோத் பில்லாக மாற்றுறது இப்படிங்கிறத வந்து நாங்கள் குரூப் கோச்சிங்காக வந்து நாங்கள் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து குரூப் கோச்சிங் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பொதுப்படையான விஷயங்கள். இது வந்து ஒரு பொதுப்படையான விஷயம் தானே ஜிகே? பர்சனாலிட்டி வைஸ் அவங்க எந்த டிகிரிக்கு அதை அவங்க உள்வாங்கிக்கிறாங்கிறதுல மாறுமே ஒழிய இந்த விஷயம் வந்து ஒரு பொதுப்படையான விஷயம் இல்லையா? ஸோ அதனால் இந்த குரூப் கோச்சிங் மூலமாக நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னுடைய அகைன் மூலமாக என்னுடைய அடுத்த மைல்கல் வந்து இதுதான். இது ரொம்ப நாளாக என் மனசில் இருந்த விஷயம். கெத்து டிவி இது வந்து ஏதோ ஒரு அளவுக்கு இது வெளியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஸோ இதன் மூலமா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா கெப்பாசிட்டி பில்டிங்னு சொல்றது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கும் சந்தர்ப்பங்கள் நீங்க அனுபவிக்கிற எக்ஸ்பீரியன்சஸை எப்படி நீங்க உள்வாங்கிக்கிறது அந்த கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப்ஸ் பட்டறைகள் வந்து நாங்கள் செய்யலாம் அப்படின்னு இருக்கோம். அதை தாண்டி பர்சனல் கோச்சிங் ஆஸ் அ பர்சன் நீங்க எப்படி மாறுவீங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு தனி நபரா நீங்க மாறும் பொழுது இந்த சுயத்தை வச்சு நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் மாறும். ஸோ அதனால பர்சனல் கோச்சிங் அப்படின்றது செய்யலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இது சம்மந்தமாக கெத்து டிவி ஏதாச்சும் சொல்ல விரும்புதா? ஆமாம், கண்டிப்பாக கெத்து டிவியால் நிறைய விஷயம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம இப்போவே அதை நாங்கள் சொல்ல மாட்டோம், வரும்போது அது தானாக வரும். ஏன்னா இந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் சொல்லாமல் அப்படியே பட்டுன்னு செஞ்சுட்டு போகிறோம். ஏன்னா அதுக்கு காரணம் ப்ரொடக்டிவாக இருக்கணுங்கிறது தான், வேறு எதுக்கும் இல்லை. அதோட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குமே, எந்த நேரமும் நம்ம ப்ரொமோ போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அதனால நம்ம வந்து அந்த வேலையெல்லாம் ஓகே ஆனதுக்கு பிறகு எல்லாம் ரெடி ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து அதில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்போம்.
ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சியிலையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். வேறு யாரும் இல்லை, இவங்க தான் அகை கோச்சிங்கோட ஃபவுண்டர் சௌந்தர்யா கார்த்திக். எங்களோட இந்த கண்டென்ட்டுக்காக, அதாவது அகத்தின் திரை கண்டென்ட்டுக்காக ஃபுல் டைமாக எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அடுத்து இன்னொரு எபிசோடில் நான் இருக்க மாட்டேன், ஆனால் இன்னொருத்தர் இருப்பார், அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கெத்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசணுன்னா அதுகளையும் நம்ம என்ன பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு அகை கோச்சிங் பற்றி தெரியணும்னா கீழே அகை கோச்சிங்கோட வெப்சைட் இருக்கு, மறக்காம போயிட்டு பாருங்க. ஸோ நான் தான் உங்க ஜிகே, இன்னைக்கு சைனிங் அவுட் வித் தி ஷோ. பை பை. வெல்கம் வெல்கம்.